என் பேர் ஸ்ருதி, இன்டர்நேஷ்னல் பாஸ்கெட்பால் பிளேயர். நான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிட்டெடில் ஆஃபீஸர் கேடரில் ஒர்க் பண்ணுறேன். லேடி சிவசாமி ஸ்கூலில் தான் என் ஸ்கூலிங் முடித்தேன். எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் நான் என் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை. எங்கள் அம்மா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. அப்பா காலேஜ் ஃபஸ்ட் இயரில் கோவிட் டைமில் இறந்துட்டாங்க. நம்மளுக்கு நம்ம சப்போர்ட்டிவ் சிஸ்டம்லாம் ஒரு செகண்ட் யாருமே இல்லை, ஒரு செகண்ட் உலகமே நின்னா எப்படி இருக்கும், அந்த செகண்ட் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கு அழுகிறதா, ஹாஸ்பிட்டல் பில் 5 lakhs கிட்ட கட்டணும். நான் ஒரே ஒரு பொண்ணு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு கூட இருந்தது எங்கள் பெரியம்மா பெரியப்பா மட்டும்தான். ஏன்னா எனக்கு எந்த சொந்தக்காரங்க ஹெல்ப்பும் கிடையாது. எங்கள் அம்மா தாலி செயின், எங்கள் கோல்டு செயின் எல்லாத்தையும் வச்சு தான் நான் எங்கள் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் பில் கட்டினேன். நானும் என் தம்பியும் சேர்ந்து இறுதி சடங்கெல்லாம் முடித்தோம். எனக்கு என் மனசுக்குள்ளே ஒரே ஒரு கேள்வி, ஏன் நம்மளுக்கு மட்டும் லைஃப் இப்படி இருக்கணும்? நம்மளை மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க, அப்பா அம்மாவோட ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, அவங்க பிடிச்சதை செய்கிறாங்க. நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டம். சாப்பிடக்கூட எனக்கு ஒரு 2 வேளை சாப்பிடுவேன் ஒரு நாளைக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் பாஸ்கெட்பால் மட்டும் நான் கைவிடவே இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் சேரணும். ஸ்விம்மர், நான் ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங்கில் இருந்தேன், அப்புறம் பாஸ்கெட்பால்குள்ளே வந்தேன். எங்கள் அப்பா ஒரு ஹாக்கி பிளேயர், அதனால் அப்படியே ஸ்போர்ட்ஸ் மூலமாக வந்தேன். எனக்கு நான் பாஸ்கெட்பால் மட்டும் விடவே கூடாதுன்ற ஒரு இது என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். நான் தோல்வி அடைஞ்சிட்டே தான் இருந்தேன். எல்லா நேஷனல்ஸ், எல்லா செலெக்ஷன்லையும் எனக்கு என்னோட நேம் இருக்காது. கடைசி வரைக்கும் போவேன், நான் இருக்கவே மாட்டேன். அப்படி இருக்கும் போது நான் ப்ராக்டிஸ் மட்டும் விடவே இல்லை. ஃபினான்ஷியலாக கஷ்டம், எல்லாத்துலேயுமே கஷ்டம் இருந்துச்சு. பட் ஆனால் நான் பாஸ்கெட்பாலில் விடவே இல்லை. இப்போ நான் கரண்ட்டாக 6 இயர்ஸாக தமிழ்நாடு சீனியர் டீமுக்கு கோல்டு மெடல் அடித்து கொடுத்துட்ருக்கேன். அந்த நேஷனல்ஸ் மூலமாக எனக்கு இந்தியன் டீமில் செலக்ட் பண்ணாங்க. 19th ஏஷியன் கேம்ஸ் சைனா ஹன்சூவில் நடந்தது, பார்ட்டிசிபேட் பண்ணேன். சாபா இந்தியாவுக்காக கோல்டு மெடல் அடித்தேன். அடுத்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஃபிபா ஏஷியா கப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு தெரியும் இந்த நார்ம்ஸ்லாம் வச்சு நான் வேலைக்கு போயிடுவேன்றது எனக்கு தெரியும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை. நான் ஒரே எனக்கு கஷ்டம், நம்ம விமன்ஸ் கேடரில் எங்கேயுமே வேலை இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வெறும் சதர்ன் ரயில்வே மட்டும்தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். எனக்கு எல்லா ரயில்வேலேருந்தும் ஆஃபர் வந்தது. பட் ஆனால் எனக்கு போக விருப்பம் இல்லை. நம்ம இவ்வளோ வருஷம் தமிழ்நாட்டில் கஷ்டப்பட்டோம், நம்ம இங்கே தான் வேலை வாங்கணுன்ற இது என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா தெரிஞ்சுது, 3% வேலை வாய்ப்பு. அண்ணா மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்ளை பண்ணேன், என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணேன். அண்ணாக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மேட்ச் நாங்கள் வின் பண்ணாலுமே உடனே ஹை கேஷ் இன்சென்டிவ், நாங்கள் இறங்குறோம், லேண்ட் ஆகிறோன்னு கூட இல்லை, அடுத்த நாளே எங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் நான் 7 லட்சம் ரூபா வாங்கியிருக்கேன் இப்போ வரைக்குமே. அதை வச்சு தான் எங்கள் அம்மாவோட கோல்டு நகையை நான் மீட்டேன். நான் கேட்குறேன், எம்எஸ் சார்ட்டையும் நான் பேசுவேன். நான் கேட்குறேன் உதயநிதி அண்ணாட்ட, அண்ணா எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடச்சிருமா? ஏன்னா எனக்கு சதர்ன் ரயில்வேலையும் ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியலைண்ணா அப்படி சொன்னேன். அண்ணா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த ப்ராசஸ் தான்மா போயிட்டுருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கவலைப்படாதீங்கன்னு. அதனால் நான் சதர்ன் ரயில்வே மெடிக்கல் வரைக்கும் போனேன், ரிஜெக்ட் பண்ணிட்டேன், போகல. டிசம்பர் 23rd 2024 என்னோட லைஃப்பில் அப்படியே இப்படி இருந்த என்ன இப்படி கொண்டு வந்துருச்சு கவர்மெண்ட். எங்கள் ஆர்டரு என் கையில் உதயநிதி அண்ணாவும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாரும் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்ல லைஃப்பில். எல்லாருமே வந்திருக்காங்க, ஆர்டர் காப்பி எல்லோரும் வாங்குறாங்க அவங்க பேரண்ட்ஸோடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஆனால் ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. ஏன்னா இந்த வாய்ப்புக்காக எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நான் இவ்வளோ தூரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு. அவங்க இல்லைன்றது எனக்கு அக்செப்டே பண்ண முடியல. ஆர்டர் காப்பி கையில் வாங்கிட்டு ஜிஎம் சுஜாதா மேம் கிட்ட ஓடி வரேன் நான். மேம் இந்த மாதிரி ஆர்டர் வந்துருச்சு மேம், எனக்கு தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிட்டடில் வேலை கொடுத்துருக்காங்க ஆஃபீஸர் கேடர்னு. அவங்க ஒரே சந்தோஷப்பட்டு என்னை கட்டி பிடிச்சி, பாஸ்கெட்பால் மட்டும் விட்டுறாதடி, அதுதான் உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆர்டர் வாங்குறேன். இப்போ நான் ஆர்டர் வாங்குறதுக்கு முன்னாடி மாதம் எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது என்னால்.
ஏன்னா 1ஆம் தேதி மாதம் வந்துருச்சுனாலே எனக்கு அப்படியே பயமாக இருக்கும். ஐயோ ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும். எங்கள் காலேஜில் உண்மையாக சொல்ல போனால் எங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாத்தையுமே பார்த்தாங்க, எல்லாமே கட்டினாங்க. பட் ஃபினான்ஷியலாக எனக்கு தேவைகள் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் நான் பயப்படுவேன். என்னடா நம்மள்ட்ட காசு இல்லையே, நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்னு. டிசம்பர் 23 நான் ஆர்டர் வாங்குகிறேன். ஜான்வரி 1ஆம் தேதி என் அக்கௌண்ட்டில் 80,000 கிரெடிட் ஆச்சு. ஒரு ஹாஸ்டல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது என்ன இந்த கவர்மெண்ட் மூலமாக. இப்போ எங்கள் அப்பா அம்மா இருந்து என்னென்ன எனக்கு பண்ணியிருப்பாங்களோ அந்த கவர்மெண்ட் மூலமாக எனக்கு எல்லாமே உதயநிதி அண்ணாவும் சரி ஸ்டாலின் சாரும் எனக்கு இப்போ பண்ணியிருக்காங்க. இதை லைஃப்பில் வர மறக்க மாட்டேன் நான் சீரியஸாக. எனக்கு ரொம்ப சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷமாக இருந்தது, பேச வார்த்தைகளே இல்லை. மெயினாக நான் என்னோடய டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லி ஆகணும். எங்கள் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் டிஆர்பி ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ லீனியண்ட்டாக ஹம்பிளாலாம் இருக்கவே மாட்டாங்க. நாங்கள் போனாலே அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எங்கள் பார்த்திபன் சார், எங்கள் ஹெச்ஆர் வெங்கடேஷன் சார் எல்லாருமே அவ்வளோ ஹம்பிளாக இருப்பாங்க. அம்மா நீ வராதம்மா, ஆஃபீஸ் ஏமா வர, ஓடி தரம்மா, நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லுவாங்க எங்ககிட்ட. நாங்கள் ஒரு மேட்ச்சுக்கு போனால் கூட எங்களை விட அவங்க தான் ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் இந்த மேட்ச் போனீங்களே, வின் பண்ணிட்டீங்களா, என்னாச்சுன்னு அவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்க, எங்களை அவ்வளோ ஊக்குவிப்பாங்க. அவங்க இந்த இடத்துல எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். மெயினாக ரொம்ப பெரிய நன்றி வந்து எங்கள் எம்எஸ் சாருக்கு தான் சொல்லணும். மேகநாதன் சார் யாருமே இவ்வளோ ஈக்குவலாக எங்களை வந்து ட்ரீட் பண்ணதில்லை. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இவ்வளோ பக்கத்தில் உட்கார வச்சு கவலைப்படாத ஸ்ருதி, அதெல்லாம் கிடச்சிரும், வேலை கிடச்சப்புறம் கூட என்ன ஸ்ருதி எந்த டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்குது, எல்லாம் ஓகேவா, ஏதாவது சொல்லணுமா, மேட்சஸ்லாம் எப்படி போனீங்கன்னு அவ்வளோ ஹம்பிளாக கேட்பாங்க. உண்மையாகவே எஸ்டிஏடிக்கு மேகநாதன் சார் கிடச்சது ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் சீரியஸாக. இதெல்லாம் நான் என் மனசுலேருந்து சொல்கிறேன், எல்லாம் என்னடா இவ்வளோ சொல்கிறான்னு நினைக்காதீங்க, உண்மையாக என் மனசுலேருந்து பேசுகிறேன் நான் இதெல்லாம். இங்கே வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது வந்து நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒருத்தருக்கு 2 பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாடு எந்த ஸ்டேட்லேயும், நான் அடித்து சொல்வேன், எந்த ஸ்டேட்லேயுமே நம்ம ஸ்டேட் மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கல. 100 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஆளோட என்னோட குடும்பத்தோட கஷ்டத்தை நான் சொல்கிறேன். 100 பேரோட குடும்பம் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் இப்போ நல்லா இருக்குது. எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒன்று தான், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஃபெயிலியர் ஆகிட்டே இருங்க, பிரச்சனையே இல்லை, தோத்தா பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த தோல்வியிலேருந்து எப்படி நீங்கள் மேலே வர்றீங்கன்றது தான் இருக்குது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களை தூக்கி விட இருக்காங்க. நீங்கள் எல்லாத்துலேயும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட். சீரியஸாக சொல்லுவேன் நான். கரெக்டாக இருங்க, கரெக்டாக சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. ஃபஸ்ட்டு மெயின் அதுதான், கரெக்டாக தூங்குங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன ஹெல்ப்னாலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறாங்க. 3 ஸ்கீம் இருக்குது இங்கே, எலைட் ஸ்கீம், மீம் ஸ்கீம், சிடிஎஸ் ஸ்கீம். அந்த 3 ஸ்கீமுமே வந்து இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போது டீம் ஈவெண்ட்டுக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீமு. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கீம்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இது நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியலை. நம்ம எஸ்டிஏடி லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாமே, நீங்களும் அப்ளை பண்ணலாம் எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஜிஎம் சுஜாதா மேம்க்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் எப்போ வந்தாலும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக, எங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்திருக்காங்க. எனக்கு ஸ்டேடியமில் எவ்வளோ இப்போ நிறையவே ஃபெசிலிட்டிஸ் ஆகிருக்கு நம்ம கவர்மெண்ட் வந்ததுலேருந்து. நாங்கள் எப்போ வந்தாலும் ஸ்விம்மிங் யூஸ் பண்ணுங்கள், ஜிம் யூஸ் பண்ணுங்கள், எல்லா ஃபெசிலிட்டிஸும் எங்கள் ஜிஎம் சுஜாதா மேம் என்னன்னாலுமே நீங்கள் பண்ணுங்கடா, நல்லா பண்ணணுண்டா, எல்லாமே நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டேடியம் ஆஃபீஸர் ஜேம்ஸ் சாரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் எங்களுக்கு. எனக்கு வந்து நிறையா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாக இதில் நான் பயனடைஞ்சிருக்கிறனால உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அண்ணா உதயநிதி அண்ணா ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. உங்ககிட்ட வந்து பேசணுன்றாங்க, வேலை வாங்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.